இறை தியானம் ஜூன் மாதம் 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லினா வேண்டா, வலிடெல் கோகோ, கொலம்பியா. தலைப்பு: வாழ்வளிக்கும் ஜீவ தண்ணீர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. எனது மகளின் தாத்தா அவளுக்கு ஒரு பூஞ்செடியை கொடுத்தார். அதற்கு சூரிய ஒளியும் மழை நீரும் தேவைப்பட்டது. இரண்டும் இருந்தபடியால் அழகான இளம் சிவப்பு மலர்களை தந்தது. எல்லாம் நன்றாக இருந்தது. ஆயினும் சில வாரங்கள் தொடர்ந்தும் மழையில்லாமல் போயிற்று. அதனால் குழாய் தண்ணீரைத்தான் செடிக்கு வார்த்தோம். செடி வளர்ந்தது. ஆனால் இலைகளில் செழிப்பு இல்லை, புதிய பூமொட்டுகளும் இல்லை. ஒரு நாட்காலையில் நல்ல மழை பெய்தது. நாங்கள் அவசரமாக அந்த செடியை நேராக மழைநீர் கிடைக்கும் இடத்தில் மாற்றி வைத்தோம். அடுத்த நாள் 5 புதிய மொட்டுக்கள் காணப்பட்டன. அடுத்து வந்த காலங்களில் இந்த நிலை மாறி மாறி நடைபெற்றது. இந்த செடியின் கொடையான மலர்கள் எமது குடும்பத்தினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. பரலோக தந்தையிடமிருந்து வரும் மழை நீர்தான் இந்த செடிக்கு வாழ்வை கொடுக்கிறது என்பது தெளிவானது. அதைப் போலவேதான் நாங்களும் எமது ஆத்மீக தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க வேண்டும். அப்போதான் ஆவிக்குரிய புதிதாக்களும் செழிப்பான வாழ்வும் அமையும். ஜெபம். ஜீவ தண்ணீரை தரும் அன்பான கடவுளே, தினமும் உங்கள் ஜீவ தண்ணீரை எமக்கு தந்து எம்மை புதுப்பித்து உங்களுக்குள் செழித்து வாழ உதவி செய்யுங்கள். அதனால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது வாழ்வின் ஆதாரமாக கடவுள் இருப்பதால் நான் செழித்து வளருவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.